கெட்டடி. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட பப்ளு பேச. சொல்ல எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எவனோ குட்ஸ். நம்ம இப்போ எங்கே போயின்னு இருக்கோம்னா நம்ம பானஸ்வாடி பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி. ஸோ வேளாங்கண்ணி டைம் போயிருக்கோம். இப்போ டைம் வந்து லைக் 11:10 ஆகுது. ஸோ இப்போ வந்து ட்ரெயின் வரப்போகுது. இப்போது எவ்வளோ பேர் போகிறோம்னா 8 பேர் போயின்னு இருக்கோம். ஸோ பயங்கரமான ஃபன் இருக்க போகுது. கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகுது உங்களுக்கு. யார் யார் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க போகலாம். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? பாய்ஸோட வந்து போகும்போது என்ன ஒரு ஃபன் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். நைட் எப்படியும் தூங்க போகிறதுல கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். The next morning. இப்போ டைம் வந்து 11:25. இப்போ நம்ம எங்கே ரீச் ஆகிருக்கோம்னா நாகப்பட்டினம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் டைம் நாகப்பட்டினமில் இறங்கிட்டு ஆட்டோவில் போனோம். இந்த வாட்டி வந்து வேளாங்கண்ணி டைரக்ட் ட்ரெயின். இல்லைன்னா ஒரு 1/2 hourல வேளாங்கண்ணி ஸ்டேஷனில் ரீச் ஆகிடும். வந்து வெயில் அனல் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போக போக எப்படி போகுதுன்னு தெரியல. சரி வாங்க, நான் அப்படியே அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நம்ம வந்து வேளாங்கண்ணிக்கு ரீச் ஆகிட்டோம். பயங்கர வெயில்னா பயங்கர வெயில். இப்போனா டைம்னா 12:21. சரியான வெயில். ஃபோன் கூட பார்க்கறதுக்காக மாட்டேங்குது. சரி வாங்க அப்படியே நம்ம எங்கே போய் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ நம்மளது வந்து 2 ரூம். இது ஒரு ரூமு, அப்புறம் இன்னொரு வந்து இந்த ரூமு. ஸோ நம்மளோட பீச் வியூ பார்க்கலாம் இருங்களேன். சூப்பராக இருக்குது. இதுதான் நம்மளோட வியூ. மேலே மாடி மேலே போனால் பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இருங்க ஃப்ளிப் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, ஃபைனலி நம்ம வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கின்னு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். நேற்று நைட் சாப்பிட்டோம், இன்னுமே எதுவுமே சாப்பிடல. போய் சாப்பிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்துட்டு வீட்டில் ரூமுக்கு வந்துட்டு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கின்னு இப்போ பீச்சுக்கு போய் ஆட போகிறோம். ஆட்டு அங்கே இருக்கிற சம்பவம் எல்லாமே பயங்கரமான ஃபன்ஸ் இருக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டினியூ பண்ணலாம் வாங்க. வந்து நம்ம ரூமை விட்டு லைக் சாப்பிட்றதுக்கு போகிற லஞ்சு. இப்போ வந்து டைம் என்ன ஒரு 1:30 இருக்கும். ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டோம். ஏன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதை காமிக்கணுமா? யாரா நீ டேய்? சரிங்களா. இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு போகிறோம். லஞ்சு சாப்பிட்டா அப்படியே டம்போன்ற மாதிரியூ என்னென்ன போல் நம்ம பீச்சுக்கு போக போகிறோம். சரி நம்ம அப்படியே அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். போய் சாப்பிட்ற இடத்துல கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நம்ம வந்து வேளாங்கண்ணி மெயின் சர்ச் அதுதான் சாப்பிட்றதுக்கு வந்துக்கிற ஹோட்டல் வந்து ஹோட்டல் பிரகாஷ். வேளாங்கண்ணி சர்ச்சு போய் சாப்பிட்டுனே பேசலாம் வாங்க. கைஸ் ஃபைனலி சாப்பிட்டு லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் வாங்கிக்கின்னு போயின்னுக்கிறோம் பீச்சுக்கிட்ட. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது பீச்சு. ஆனால் ரொம்பன்ட்டெல்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. ப்ளஸ் ரஷ்ஷாக இல்லை பீச் இந்த வாட்டி. ஏன்னா என்ன சீசன் ஸ்டார்ட் ஆகலை போல் இருக்குது. எல்லாருக்கும் எக்ஸாம் ஆகிருக்கோம். நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸாம் எல்லாம் ஆகிருக்குது. பரவாயில்ல, ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. பீச்சோட ஒரு வியூ க்ளீனாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம அங்கே போயிடலாமா? ஆனால் அவ்வளோ க்ளீனாக சொல்ல முடியாது. இப்போ தான் சாப்பிட்டுக்கிறோம். ஸோ கொஞ்ச நேரம் விட்டு சில் பண்ணிட்டு அப்புறமா தண்ணியில் இறங்கலாம். என் ஸ்லிப்பரெல்லாம் போயிடுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்னை யாரும் வீடியோ பிடிக்க மாட்டாங்க. நானே என் ஷேடோ ஆர்டிஸ்ட் பிடிச்சிக்கிறேங்க. ஆடா இப்போதாடா ஜில்லுன்னு ஓரளவுக்கு. இப்படிதான் நாங்கள் ஃபோன் எடுத்துக்கினே அப்படியே கொஞ்சம் தூரம் தண்ணியில் போகலாம். ஆனால் டிஷர்ட் நெஞ்சிற அளவுக்கெல்லாம் இல்லை. இங்கே பாரு, ஜாஸ்தி உள்ளே போகாதீங்க. நான் இப்போ சொல்லிட்டுக்கிறேன்.
ஐயோ இது என்ன இவ்வளோ ஹைட்டில் வருது ஆயிடுச்சுரா இவங்களுக்கு சண்டை ஆய் சண்டை பண்ணலாமா சுரீஷ் ஆய் ஜாஸ்தி தூரம் போகாதீங்க ஐயோ இருங்க நம்ம பாய்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க பார்க்கலாம் என்ன ப்ரோ பண்ணுற கராபாக இது ஆடுறதுக்கு டேய் மண்ணு பை வள்ளிக்கோடா மண்ணில் ஜாஸ்தி ஆச்சா ஐ ரெண்டு பேருக்கு சண்டை போலக்குது மண்ணிலே கைஸ் எங்கனால சொந்த வீடு அட்லீஸ்ட் கட்ட முடியல பீச்சில் அட்லீஸ்ட் வீடு கட்டிக்கிறோம் இது ஒன்றா இது விஷ்ணு கட்டினா இது பப்ளு மைனி கட்டிருக்கு எல்லாம் ஆடிங்கிறாங்க இருங்க ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் இது விஷ்ணு பாதியில் வந்து என்கிட்ட ஜாயின் ஆகிக்கிறான் சரியான வெயில் தண்ணி உப்பு சரியான உப்பு தண்ணி பயங்கரமான உப்பு கரைக்குது நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு என்னன்னு அது எருமை பாட்டு சாணி ஓய் என்னதான் வீடியோ யாரும் பிடிக்க மாட்டேன்றாங்க சரி இவங்க என்ஜாய் பண்ணுறது அட்லீஸ்ட் மெமரிஸுக்காக பிடிச்சி வைக்கலாம் என்ன சொல்கிறீங்க இவங்க போட்டிங் போக போகிறாங்க ஆனால் கயிறு கட்டிருக்குது என்னாதுரா அது ஸோ கைஸ் நம்ம வந்து பீச்லலாம் ஆட்டு ரூம் கட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாகுதுன்னு சொல்லிட்டு சரி பசிக்குது ஒரு பக்கம் பசிக்குது ஒரு பக்கம் டயர்டாகுது சரி சாப்பிட்டு பத்தலாம் கொஞ்சம் எதனா ஸ்நாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் வந்தோம் கோயிலை நான் திருப்பி காமிக்கிறேன் வேளாங்கண்ணி கோயில் பயங்கரமாக இருக்குது இந்த சன்செட்டுக்கோ அந்த வியூக்கோ பார்த்தீங்கன்னா குஷியாக இருக்கும் நான் உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன் ஃபில்ட்ரெல்லாம் ஒன்றுமே இல்லை இது ஒரிஜினலாகவே லைக் இந்த கலரில் தான் இருக்குது அந்த பர்பிள் ரெட்டு ஆரஞ்சு அந்த கலரில் இருக்குது இந்த லைட்டோட ஃபோனில் இருக்குன்னா டைரெக்டாக பார்க்கறது வியூ பயங்கரமாக இருக்குது ஸோ கோயிலுக்கெல்லாம் நம்ம நாளைக்கு தான் போக போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு வந்து ட்ராவலிங்க்கு சரி வாங்க அப்படியே நம்ம என்னென்ன சாப்பிட்றதுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கினேன் நம்ம ரூமுக்கு போய் பண்ணலாம் பஞ்சு. The next morning. கைஸ் நைட்டு வந்து நம்ம சாப்பாடு வாங்கின்னு ரூமுக்கு போய்ட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோமா வீடியோ பிடிக்கல. ஸோ இப்போ வந்து கத்தலை ஏஞ்சிட்டு சன்ரைஸ் இவங்க மட்டும் போய் பார்த்துட்டுருக்காங்க, நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் டயர்டில். ஃபுல் ட்ரெயினில் வந்திருந்தோம்ல, ஸோ அதனால ஃபுல் டயர்டில் அப்படி தூங்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் ஏஞ்சி ஒரு 8 ஆயிடுச்சு. ஏஞ்சி டீ கடைக்கு வந்தோம். டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்துக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். டீ குடிச்சிங்க எல்லாம் ஸ்டோரி போட்டுக்கிறாங்க. கோயில் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா டீ எல்லாம் குடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வியூ ஃபுல் பிளாக் ஆகிட்டுக்கிறேன். மூச்சுக்கோ கழுவில் அப்படியே ஏஞ்சி வந்துக்கிறேன். அதான் அப்படியே போயிட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்புறம் அப்படியே போயிட்டு கோயில் போய் ஃபன் பண்ணுறது தான். போகலாம். எங்கேங்க டீ எங்க ப்ளஸ் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோம்னா பீச்சில் இருக்கோம். நம்ம கோயிலுக்கு வந்து 11 o'clock போகலான்னு இருந்தோம். இந்த பசங்க குளிக்கிறேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டாங்க. குளிக்கவே இல்லை, ஒரு 2-3 பேர் தான் குளிச்சாங்க. சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வெயில் அடிக்குது. நம்ம ஃப்ரெண்ட்
அப்படின்னு வேறு ப்ரே பண்ணுவோம் முட்டி போட்டுன்னு. இப்போ பீச்சுக்கு வந்தோம். இப்போ பீச்சில் ஆடலான்ட்டு பீச்சில் இந்த பசங்க கிராப் பிடிச்சிக்கிறாங்க. கிராப்னா அந்த ஷெல்லில் இருங்க ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். கிராப் இது உள்ள இருக்குது, இது உள்ளே மாட்டிங்க அதான் உயிரோட தாக்குது. ஏய் தண்ணி ஒழுகுதுடா அப்படிலாம் போடா. சைடா வெளியே வரும். ஏய் சைடில் வாடா. முடியாது வர மாதிரி தெரில. கைஸ் ஃபைனலி இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். பட் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அதான் இந்த காஸ்டியூம் எல்லாம் நான் விஷ்ணு ஒரே மாதிரி இருக்கிறோம். பட் சேம் ஆனால் கலர் வேறு. ஸோ சேம் டிஃப்ரென்ஸ். நல்லா இருக்குதா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடத்துல ஃபன் இருக்கோம் கண்டிப்பாக. அப்படியே பாருங்கள். ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சோடனே லைக் நம்ம கோயிலுக்கு போகிறோம் சர்ச்சுக்கு. அப்புறம் என்ன சொல்ல போகிறோன்னா லைக் லாஸ்ட் டைம் மாதிரி எப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது நம்மளோட ஃபன்ஸ் ஒண்டி தான் இதில் இருக்கும். இப்போ இந்த vlogல கோயிலே காமிக்கும், மெயினாக ஃபன்ஸ் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோட்டோவே பிடிக்கல, அவன் சும்மா போஸ் கொடுத்துங்கிறாங்க. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? எப்படிங்கிற கராபாக்கிறடா டை, கண்ணு தெரியாத மாதிரி. ஃபோட்டோவே பிடிக்கல, இவன் சும்மா போஸ் கொடுத்து நின்றுங்கிறான். ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம வந்து சர்ச்சுக்கு வந்துட்டோம். இப்போ ஃபுல்லாக உள்ளே போய்த்தா ஃபன் பண்ண போகிறோம். கோயிலில் வந்து சாமி ஒரு பக்கம் ஃபன்னாக ஒரு பக்கம் ஓகேங்களா. கோயில்கிட்ட வந்துட்டா இப்போ என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. வந்து டைம் வந்து 5:15 ஆகிடுது. 5:15 நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். இன்னும் ஃபன்னுக்குது எப்படின்னா முட்டிக்கால் போட போகிறாங்க. பிரவீன் சொல்லி நான் ஃபஸ்ட்டில் போடுறேன்னு வேண்டின்னுக்கிறான். விஷ்ணு நம்ம தலைவர் அவர் போடுறாராம், பார்க்கலாம் என்ன கதைன்ட்டு அவருக்கு. சரிங்களா, அதெல்லாம் வேண்டுதலோட பண்ணோம். சரி நம்ம அப்படியே நம்ம பாய் சைடாக போகலாம். இங்கெல்லாம் ஃபன் பண்ண மாட்டேன். இது தான் மெயின் கோயில் வேளாங்கண்ணியில். ஃபஸ்ட்டு புது கோயில் இது ஃப்ரண்ட்டில் இருக்கும். கரெக்டாக நம்ம வந்த டைமுக்கு என்ன டைம் 5:30க்கு பெல் அடிக்கிறாங்க கரெக்டாக. தான் பெல் அடிக்கிறாங்க நினைச்சேன், பார்த்தா இந்த அங்கிள் தான் கயிறில் பிடிச்சி இழுக்கிறாங்க பெல்ல. இவ்வளோ சவுண்ட் வருது, காது கொஞ்சம் எனக்கு வந்து ஏன் தான் தெரில, யாருமே என்னை வந்து வீடியோவே பிடிக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் பிடிச்சுன்னுக்குறேன். வீடியோ கொடுங்க, நம்மளும் ஒரு லேபிள் தான். இந்த கோயில் முடிச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த நடக்கிறதெல்லாம், முட்டிக்கால் போடுறதெல்லாம். ஸோ இது வந்து லைக் சீசன்னால ரொம்ப வெயில் ஆகுது இல்லையா, 6 o'clock தான் ஓப்பன் பண்ணுறாங்களா. இப்போ வந்து 5:43 ஆகிட்டுக்குது. இவங்க காமிக்கிறேன். இந்த பக்கமும் கோயில், இந்த பக்கமும் கோயில், இந்த பக்கமும் கோயில். இந்த டைலாக் நான் ஃபஸ்ட் டைம் வேளாங்கண்ணிக்கு வரும்போது சொல்லிக்குவேன். இதை பாருங்களேன், இதுதான் நடக்கிறது. இங்கத்துலேருந்து அந்த கோயில் திரும்ப காமிக்கிறேன், ஜூம் பண்ண. அங்கே முன்னாடி அது அந்த கோயில் இருக்க நடக்கணும். இவங்க விஷ்ணு ஆவுச்சுன்னா பாரு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நிஜமா சொல்கிறேன். ஓகே 6 o'clock மேலே கண்டினியூ பண்ணுறேன். என்னது போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லைக் ப்ரே பண்ணுவாங்களாம். ஸோ ப்ரே பண்ணுறது இதெல்லாம் மைக்கில் ப்ரே பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் என்ன கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடுவோம். இவங்க ப்ரே பண்ணி முடிச்சோன்னு என்னடா லுக்கு போடா. ಮಾಡಿ விடு கற்பைட்கிற. யார பார்த்து கருப்புங்கிற?
ஹேர் ஸ்டைல் எல்லாம் ஒரு கரெக்ட் பண்ணிக்கிறியா? கேத்ரின் கார்த்தி ப்ரேயர் வந்து கேத்ரின் கிடைக்கணும் தானே? கேத்லின் கேத்லின் நான் லவ் பண்றியா அது அதான் நம்புறேன் இப்போ அதிகம் இருப்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம அடிமேல் அடி வச்சிருந்தோம். பிரவீன விஷ்ணு வந்து முட்டிக்கால், நானு கிஷோர் கார்த்தி வந்து அடிமேல் அடி வச்சிருந்தோம். ஸோ பிரவீனா பாதி தூரத்தில் இருக்கிறான். நானும் விஷ்ணு வண்டி வந்துட்டோம். இந்த கோயில் என்ன ஓப்பன் ஆகல, ஏன்னா ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. பண்ணி காமிக்கிறேன். 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நல்ல ஆயுள் நானே, நல்ல ஆயுள் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்று ஆண்டவர் நம இதுதான் பழைய கோயில். ஸோ வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து லைக் பழைய கோயில், ஃபஸ்ட்டு கோயில் இது தான். இதுக்குன்னு பழைய ஒன்று அங்கே இருக்குது. ஆனால் இது ஃபஸ்ட்டா இல்லை அது ஃபஸ்ட்டான்னு தெரில. நான் முன்னாடி போய் காமிக்கிற போகும்போது சரி பிரவீன் அவங்கெல்லாம் வந்துன்னுக்குறாங்களா, சரி அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம இதை பார்த்துன்னு போகலான்னு சொல்லிட்டு வந்துக்கிறோங்க. என்ன தெரியுது? சைடு வா, சைடு வாடா. மேலே ப்ரொஜெக்டர் தானே இது, கெனரில். கெனரில் மாதா தெரியுது, ஆனால் ப்ரொஜெக்டர் லைட்டு கீழே ஒரு லைட் வச்சுருக்காங்க. கீழே இங்க பாருங்க, சரி விடு. இது கோயில், மாதா கோயில். பள்ளி இது பெரிய கோயில். சூப்பராக இருக்குல்ல வியூன்ற பாருங்க சர்ச்சு. கைஸ் இந்த பிளேஸ் ஜீசஸ். ஸோ இந்த பிளேஸ் யார் யார் ரீல்ஸில் பார்த்துக்கிறீங்க, யார் சொல்லுங்க. நம்ம இன்ஸ்டாவில் மிஸ்டர் புல்கான் ராலியா அவன் கிருபன் ஆடி இருப்பானே, அது இந்த இடம் தான். ஸோ அங்கே போகலாமா? கும்பிட்டுக்குங்க. விஷ்ணு அடைவாள் பார்த்தா அப்படியே போயிட்டா விஷ்ணு. யூடியூப்ல கேத்ரின் வரும் போஸ்டர்ல. சாமி முன்னாடி போய் கைஸ் நம்ம வந்து கோயில் முடிச்சுட்டு ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். ரூம்கிட்ட வந்து பார்த்தா சாவி காணும். ஒரு ரூம் சாவிக்குது, இன்னொரு ரூம் சாவி இல்லை. காணாமல் போச்சுன்னா ராகேஷ் ஃபோட்டோஷூட் பண்ணோம், டிஷர்ட் எடுத்துன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துன்னு லாஸ்ட்டில் பாக்கெட்டில் அவன் தான் வச்சுருந்தான். பார்த்தா காணாமல் போயிடுச்சு, கீழே எங்கேயோ தொலைஞ்சிச்சு. அது வந்து ரொம்ப தேடி அலைஞ்சோம். சாவி கூட ஓப்பன் பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த டேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேக் ஒண்டி 650 rupees சம்திங். ஸோ இது தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆச்சு. இப்போ வந்து 11:40 ஆச்சு. இந்த எத்தனை கொடுக்குறதுக்காக நம்ம பே பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ போய் தூங்க மாட்டோம். காத்தால 4 மணி வரைக்கும் தூங்காமலே இருக்க போகிறோம். ஏன்னா 4 மணிக்கு நம்ம வீட்டில் கிளம்பி 4 மணிக்கு 5:30 மணிக்கு ட்ரெயின், 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ தூங்கிட்டோம்னா ஏஞ்சிக்க மாட்டோம். அதுக்கோசரமே ஃபுல்லாக ஃபன் பண்ணின்னு உட்கார போகிறோம் ரூமில். அப்புறம் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் வந்து சொல்கிறதுக்கு ஒன்று மறந்துட்டேன். ஸ்வீட் கடை லைக் அல்வா, ஃபேமஸான கேரட் அல்வா, அதுக்கு வந்து ஃபோட்டோ இங்கே போட போகிறேன். லைக் அது அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் இல்லை, லைக் சூப்பராக இருக்கும். இங்கே வந்தால் அது கண்டிப்பாக வாங்கின்னு போங்க. கேரட் அல்வா, ரஃபிக் ஸ்வீட் ஷாப் என்னன்னு தெரில, ஓகேங்களா. ப்ளஸ் இன்னொன்று வந்து சாப்பாடு மெயினாக சொல்லி ஆகணும். மரியா ஹோட்டல், அந்த ஹோட்டலை விட்டு வேறு எங்கேயுமே சாப்பிட்றாதீங்க. லைக் நம்ம பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்கிற ஃபுட்டு அங்கே ஒண்டி தான், சரிங்களா. நேரங்கள் கழித்து ஃபைனலி நான் ஒரு 2 hour தூங்கிட்டேன்.
இப்போ நம்ம இங்கேருந்து விட போகிறோம். எங்கன்னா இப்போ வந்து நம்ம நாகப்பட்டினம் போக போகிறோம். ஸோ இப்போ டைம் வந்து 4:10 ஆக போகுது. சினிமா கேட்போம், மட்டமாக கேட்போம், கேவலப்பே கேட்போம். இல்லைங்க நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்கிறேன். விளையாடுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். ரைட் ரைட். எங்கள் பேர் கீழே போயிட்டுருக்காங்க. தூக்கமாக வந்து தூங்க மாட்டேன்னு சொன்னால் லாஸ்ட்டில் 2 ஹவர் தூங்கிட்டேன். ஸோ நான் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி நம்ம வந்து நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டுக்கிறோம். ஸோ இப்போ போய் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகலாம். நம்ம ட்ரெயினில் ஏறிட்டோம். நம்ம பாய்ஸுங்க பாருங்களேன் தூங்கிருக்கிறாங்க. டைம் வந்து 5:25 ஆகிடுது. எப்படி போகிறோன்னு தெரில, ரஷ் ஆகிடுமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நானும் கொஞ்ச நேரம் போய் படுத்துக்கிறேன். படுத்துட்டு அப்படியே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? கேட்டாடி எனக்கு தெரியும். கேட்டாடி வீட என்ன கார்த்தி பண்ணுற? போர் அடிக்கலையா? என்னடா நடக்குதுங்க? என்னக்கிற ஏன் ஒய் என்ன ப்ரோ போலியா வீட்டுக்கு? என்ன டைமு? 5:52வா? ஃபைனலி நம்ம வந்து பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். பெங்களூரில் பைக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். இருங்க ஃப்ளிப் பண்ணி பேசுகிறேன் நான். கைஸ் ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துனே இருங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வர அப்டேட்டில் உங்களுக்கு சூப்பராக வீடியோ ஃபன் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.